வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் காய்கறி செலவை குறைக்கிறதுக்கு இந்த லாஸ்ட் வீக் நான் ஃபாலோ பண்ண ஒரு 5 டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு நான் காய்கறிகள் வாங்கி அதில் சில காய்கறிகள் அடுத்த வாரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதம் முடிகிற வரைக்கும் வச்சுப்பேன். ஒரு 2-3 காய்கறிகள் அப்படி என்னென்ன எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண 5 டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் காய்கறி வாங்கினா வார சந்தையில் தான் வாங்கணும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி நான் உங்களுக்கு டிப்ஸாகவே சொல்லியிருக்கேன், உழவர் சந்தையிலையோ இல்லை வார சந்தைகள்லையோ வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் புதன்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சந்தை ஓப்பன் பண்ணாங்க. நல்ல பெரிய சந்தை, செம்ம சீப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் காய்கறி போய் வாங்கிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம வாங்குவோம். தள்ளுவண்டி கடையிலையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்லையாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் த அமௌண்ட் வச்சு விற்கிறாங்கங்கிற விஷயமே அப்படி தான் தெரிஞ்சு. அதுவுமே காய் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. வார சந்தையில் பார்த்திங்கன்னா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம சீப்பாக இருக்குது. அதனால சரி, இனிமேல் வாங்கினா அங்கே தான் வாங்கணும். ஏன்னா நமக்கு முக்கியம் நமக்கு காய்கறி குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சீப்பாகவும் இருக்கணும். ரெண்டுமே எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வார சந்தைகளை தான் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 2 சின்ன வெங்காயமும் சரி, பெரிய வெங்காயமும் சரி வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் பெரிய வெங்காயம் 1.5 கிலோ. இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். 1.5 கிலோ கிட்டத்தட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு, ப்ளஸ் சின்ன வெங்காயம் 1 கிலோ இருந்துச்சு. அப்போ 50 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிலோ சின்ன வெங்காயமும் 1.5 கிலோ பெரிய வெங்காயமும் வாங்கிட்டேன். எனக்கு அது அப்படியே தாராளமாக 2 வாரத்துக்கு வரும். இப்போ 50 ரூபாய்க்கு இந்த வெங்காயத்தை வாங்கினதுனால பார்த்திங்கன்னா அப்படியே 2 வாரத்துக்கு நான் வெங்காயம் வாங்க மாட்டேன். அடுத்த வாரம் நான் காய்கறி மட்டும்தான் வாங்குவேன், வெங்காயம் வாங்க மாட்டேன். இதை அழகாக ஒன்றுமே காத்தாட இதை ஸ்டோர் பண்ண சொல்லுவாங்க. நார்மல் கூடையில் போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்குது, அழுகின மாதிரிலாம் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. அடுத்த 3வது டிப் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்லேருந்தே உங்களுக்கு தெரியும், கீரைகள். ஒரு கட்டு கீரை பார்த்திங்கன்னா இங்கே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நார்மலாக தள்ளுவண்டி கடைலாம் கூட ரொம்ப பூச்சியாக இருக்கும். ஆனால் இந்த வார சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இலை, பூச்சி இலை இல்லை. எங்களுக்கு கரெக்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்க கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். நான் வீடியோவும் காமிக்கிறேன். 10 ரூபா வாங்கினா எங்களுக்கு கரெக்டாக 2 நாளைக்கு வருது. 10 ரூபாய்க்கு கீரை கட்டு வாங்கி ஒரு நாள் கீரை கடையில் அதை அப்படியே குழம்பு மாதிரி வச்சு ஒரு காய் செஞ்சு சாப்பிட்ருவோம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் மாதிரி பண்ணிடுறோம். அப்போ 10 ரூபாய்க்கு எனக்கு 2 நாளைக்கான காய்கறி செலவு சீப்பாக முடிஞ்சிருது. மெயினான விஷயம், நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால 2 நாள் நான் கீரை எடுத்துக்கிறதுனால எங்கள் எல்லாருக்குமே அது ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ நம்ம கீரை சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை வாங்குறது கிடையாது. ஆனால் வாங்குறது கிடையாதுங்கிறத விட அதை மதிக்கிறது. நிறைய பேருக்கு என்ன அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்தாகணும்னு. இந்த கிட்டத்தட்ட நான் போன வார வீடியோலையும் பார்த்துருக்கேன், இந்த வார வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 டேஸ் அழகாக எங்களுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு கீரை வாங்கி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு செம்மையாக கீரை சாப்பிட்றோம். எங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இதே கீரை கட்டு தள்ளுவண்டி கடையில் 20 ரூபா, அப்படியே டபுளாக சொல்லுவாங்க, பூச்சியாக வேறு இருக்கும். அது மாதிரி சந்தைகளில் அழகாக 10 ரூபா தட்டு, 20 ரூபா தட்டுன்னு வச்சுருக்காங்க. அழகாக அந்த பிளேட்டில் கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் காய்கறிகள் இருக்குது. அந்த 10 ரூபா தட்டில் பார்த்திங்கன்னா 2 குட்டி சொரக்காய் அழகாக இருந்துச்சு. அந்த 2 குட்டி சொரக்காய் எடுத்தால் அதுவுமே 2 நாளைக்கு வச்சுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இதே நான் இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ரேராக தட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப எப்படி இருக்கும், இந்த உழவர் சந்தையிலையும் பார்த்துருக்கேன், ரொம்ப அடிப்பட்ட காயெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் சந்தையில் எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் நாங்கள் 20 ரூபா தட்டு, அதாவது ஒரு தட்டு பாவக்காய் எடுத்தேன். அதே மாதிரி 20 ரூபாய்க்கு 20 ரூபா தட்டு அவரைக்காய் 2 எடுத்தேன். அப்போ 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த சொரக்காய் 2 சொரக்காய் ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க, அது 10 ரூபா தான். அப்போ பாருங்கள், இதுவே கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு 3 காய்கறி ஆச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த தட்டில் வைக்கிறது எப்போதுமே குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே சந்தையில் ரொம்ப குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் அதை வாங்கிட்டேன்.
நான் 5வது டிப் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து 1.5 கிலோ ரூ. 20 வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது வாங்கி வச்சோன்னா கம்ப்ளீட்டாக வாங்கி வச்சோன்னா அதாவது கொஞ்சம் அழுகிருது, அடிபட்டுருதுன்னு. அப்போ தான் அந்த பாட்டிம்மா சொன்னாங்க, நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க. ஒரு கூடையில் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு சும்மா மேலாக ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுருங்க, அது அழுகவே அழுகாதுன்னாங்க. சரி என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்காதீங்க, வெளியில் வைங்கன்னு. அது நான் அப்புறம் அவங்க சொன்னது நினப்பு வந்துச்சு, சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரூ. 20க்கு 1.5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து வெளியில் தான் வச்சேன். ஸோ லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறேன். ஒரு காய் அடிப்படலை, அழுகலை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் செங்காயமும் எடுத்தேன், ரொம்ப நீட்டாக இருக்குது. அதனால் இந்த வாரம் நான் தக்காளியும் எனக்கு அப்படியே மிச்சம் இருக்குது. இந்த 28ஆம் தேதி வரைக்கும் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வெங்காயமும் தக்காளியும் அடுத்த வாரம் வரைக்கும் எனக்கு வந்துடும். அதே மாதிரி சொரக்காவும் 2 காய் எடுத்திருக்கேன், அதுவும் அடுத்த வாரம் வரைக்கும் வந்துடும். அதனால் 3 காய் வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த 5 டிப்ஸ் தான் நான் இந்த வாரத்துக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கோன்னு ஒரு குயிக்காக பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் 1.5 கிலோ பெரிய வெங்காயம், இது ரெண்டும் சேர்த்து ரூ. 50 தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தக்காளி ரூ. 20. நான் கொஞ்சம் செங்காயமும் பழமாகவும் எடுத்திருக்கேன். அது ரொம்ப அந்த மாதிரி எடுக்க சொன்னாங்க அந்த பாட்டி. அப்புறம் 2 தட்டு அவரைக்காய் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் 1 தட்டு பாவக்காய், அந்த ரூ. 20 எவ்வளோ பாவக்காய் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 சொரக்காய் வாங்கினேன். புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சு, அது 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் 2 சொரக்காய், அதுவும் ரூ. 10 தான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பூண்டு வாங்கினேன். எனக்கு 1/4 கிலோ ரூ. 50 தான், நல்லா சீப்பாக இருந்துச்சு. இஞ்சி பாருங்கள் ரூ. 10 எவ்வளோ இஞ்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு தேங்காய், அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கட்டு ரூ. 10 தான். கொஞ்சம் இன்லாஸ்க்கும் சேர்த்து பூண்டு வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து ரூ. 250 வந்து எனக்கு பில் வந்துருச்சு. மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை இட்லி பொடி தான். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஃபிஷ் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் அது காய்கறியில் வராது. மண்டேலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே முருங்கைக்காய் இருந்துச்சு. போன லாஸ்ட் வீக் வாங்கின கத்திரிக்காய் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளிக்குழம்பு. அந்த கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீரை பொரியல் பண்ணியிருந்தோம். மண்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் பூண்டு சட்னியும் தான். பூண்டோட ரேட்டு இறங்கினோன்னே எப்படா பூண்டு சட்னி சாப்பிடணுன்னு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பூண்டு சட்னினா வந்து ஃபேவரெட்டு. எத்தனை பேருக்கு பூண்டு சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து மண்டேக்கான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்துட்டிங்க. செவ்வாய்க்கிழமை நான் லீவ் போட்டேன். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து உப்புமா ஜீனி தான். அன்றைக்கி என்னன்னு தெரில, செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருந்ததுனால மட்டன் கிரேவிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் எடுத்து. ஸோ அதனால் ரசம், ரைஸ், சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மட்டன் வாங்கி ஒரு கிரேவி மாதிரி பண்ணோம். கிட்டத்தட்ட பசங்க சிக்கன் அப்படின்னு சொல்கிறதுனாலே செம போரிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கி மட்டன் கிரேவியும் ரசமும் வச்சுருந்தோம். ஓகே, சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நைட்டுக்குமே எங்களுக்கு வரும். பசங்க ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒயிட் ரைஸும் சூடாக கொஞ்சம் மட்டன் கிரேவி போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் ஊற்றிட்டு முடிச்சிட்டோம். மட்டன் கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே நைட்டுக்கு எடுத்து சூடு பண்ணி சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு மட்டன் கிரேவி தொட்டு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான்வெஜ் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சப்பாத்தி ப்ரிஃபர் பண்ணுவோம் அந்த கிரேவிக்காக. அடுத்து புதன்கிழமை காலேஜுக்கு போகிறப்ப மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இந்த வதக்கல் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தடவை இன்றைக்கி பருப்பு போடலாம், அதுக்கு பதிலாக வெங்காயம், தக்காளி, வரமிளகா அது மட்டும் 3ஐயும் வதக்கி சட்னி அரைச்சிருந்தாங்க. அப்புறம் கீரை கடையல், ஓகேவா, அன்னைக்கு பொரியல் பண்ணோம். மிச்சம் இருந்த கீரையை அழகாக கடையல் பண்ணி உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. கீரை கடையல் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு சுள்ளுன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு சாப்பிட்ருவோம். அப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டுக்கு தோசையும் நிலக்கடலை சட்னியும் அரைச்சிருந்தோம். நிலக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறது. ஸோ அதனால் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை சட்னி வந்து அரைச்சிருந்தாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ தோசையும் இட்லி பொடியும் வச்சு எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்காவது சட்னி அரைக்க முடியலன்னா பொடி தான் எங்களோட ஆப்ஷன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா
வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி. உருளைக்கிழங்கு தான் நிறையா வாங்கியிருந்தோமே, அதனால் அந்த உருளைக்கிழங்கும் எங்கள் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காவும் வச்சு செமையான கிரேவி. அப்புறம் பொடலங்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா ஜீனி தான். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. மதியம் வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, அதனால நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனால் நைட்டு சிம்பிளாக சேமியா உப்புமா தான். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு சட்னி, அந்த உளுந்து ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு வாரமும் அரைப்போம், அது உளுந்து கடலைப்பருப்பு போட்டு வதக்கின சட்னி ப்ளஸ் தோசை. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாம்பார். பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம், அவரைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம். பத்தாதுன்னு நினச்சோம், ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு வந்து தான் வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை சாம்பார். ஸோ சாம்பார் இருக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்றைக்குமே தோசை சாம்பார் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா காய்கறியில் சொரக்காய் பாக்கி இருக்குது, செய்யவே இல்லை. அடுத்த வாரம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீக்குக்கான வெஜ்ஜு மெனு, வெஜ்ஜு ஷாப்பிங் எவ்வளோ பண்ணிங்கிறத நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.